இங்கிலாந்தில் அணுத்துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் 2 புத்தகத்தை பாதுகாக்கப்பட்ட புத்தகமாக வச்சுருப்பாங்க. ஒன்று விவிலியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள். இந்த 2 புத்தகமும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாதுகாக்கப்பட்ட புத்தகம்னு வச்சுப்பாங்க. அப்போ திருவள்ளுவரை விட ஒரு சிறந்த புலவன் இந்த உலகத்திலே இருக்க முடியாதுன்னு உலக நாடே ஏற்றுக்கொண்ட உண்மை தான். ஆனால் அதையும் விஞ்சற அளவுக்கு புறநானூற்றிலே ஒரு புலவன் இருந்தான். சிவகங்கை மாவட்டம் மைவாலன்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்கோதையம்மன் ஒரு கோயில். அந்த கோயிலில் உட்கார்ந்துட்டு தான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 வரிகள் உலக தத்துவத்தை பேசிய வரிகள் இருந்தது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் கேட்ட வரிகள் தான், எல்லாருக்காதுக்கும் போய் சேர்ந்த வரியை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா. இந்த வரியை போடுறதுக்கு அந்த மனிதன் அரைவாசி நூலகத்தை வாசித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு சம்பவம் அதிலே, நம்ம அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அவர்கள் ஐரோப்பிய யூனியனில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போய் நம்ம நாட்டு சார்பாக பேசும்போது அவர் வந்து தன்னுடைய தீர்மானமாக எடுத்து வச்ச வரிகள் இதுதான்: பெரியாரை வியத்தல் இளமே, சிறியாரை இகழ்தல் அதனினும் இளமே. உலகத்தில் பெரியோரும் இல்லை சிறியோரும் இல்லை, எல்லாம் அவன் வாழ்க்கையை சரியாக வந்தால் போதும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி தந்தவர் கணியன் பூங்குன்றன் என்று சொன்னால் தமிழில் கனமான அடர்த்தியான வலுவான வரிகள் இவை. நன்றி, வணக்கம்.